ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஜூன் 2026 வருது இல்லைங்களா? இந்த 2026 வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி இதுவரை அஸ்தம சனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன சார் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, அந்த உச்சகுருவின் பார்வை வந்து அஸ்தம சனியில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மேலே விழுகுது பார்த்தீங்களா? அதனால் என்னென்னா, இதுவரை கோர பிரச்சனைகள் பலன்களை கொடுத்து கொண்டிருந்த மன சஞ்சலங்கள், நட்புல பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, ஹெல்த்தில் பிரச்சனை, வம்பு வழக்குகள், நிறைய பேத்துக்கு வேலை போகிற ப்ராப்ளம், தொழிலில் முடக்கம், இது மாதிரி அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் அந்த 12ஆம் இடத்து மூலமாக சில சுப விரயங்கள், சில பணம் வரவேண்டிய பணம் கொஞ்சம் வருவது, அது மூலமாக சில பிரச்சனைகள், கழுத்தில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய, தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் சஞ்சாரம் என்னதான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சாதகமாக, அதாவது நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, அஷ்டம சனியில் வந்து நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டு நீங்கள் வந்து கடனை அடைச்சிட்டிங்கன்னு சொல்ல வரல. ஆனால் நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கிற அளவுக்கு எங்கோ இருந்து ஒரு பணம் வரும். அது நீங்கள் சம்பாரித்த பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு லாபம் மூலமாக வந்திருக்கலாம், இனாமாக வந்திருக்கலாம், அல்லது மொல்லமாக நமக்கு கொடுத்தா போதும், இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பணம் நண்பர் மூலமாக வந்திருக்கலாம், ஒரு வெளிநாடு மூலமாக ஒரு கான்டாக்ட் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு இடத்தை விற்றோ ஒரு வீட்டை விற்றோ ஒரு முதல் எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணது இப்போ வந்திருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டது நல்ல லாபம் வந்திருக்கலாம். அது மூலமாக இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சி, ஒரு வழியாக போய் சேர்ந்தண்டா, நம்ம 2 வருஷமாக ட்ரை பண்ணது வந்து இப்போ நம்ம கிளிக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புலையும் பாசிட்டிவான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிறப்புங்க. கடந்த ஆண்டில் வந்து இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கம்மியாகிற வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இப்போ பாருங்க 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு, அதனால வரவேண்டிய பணம் கொஞ்சம் வருது. நம்ம நெருக்கடியான சில கடன்கள், அசுப கடனாக இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப கடனாக மாற்றிக்கலாம். அது என்ன சார், அசுப கடனை வந்து சுப கடனாக மாற்றிக்கலான்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 12%, 18%, 1.5 வட்டியெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர். பிஸ்னஸில் சில தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாமல் ஒரு பேங்க்லேயோ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயோ வாங்கி வேறு வழி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலமாக, ஒரு நண்பர் மூலமாகவோ, ஒரு பேங்க் மூலமாகவோ, ஒரு கோல்டு லோன் மூலமாகவோ கொஞ்சம் வந்து, இல்லை சார் நம்ம 9% கட்டினா போதும், இந்த பயங்கரமாக நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த ஒரு கடனை நான் குறைச்சிட்டேன், ஆனால் அதுக்கு நான் வந்து சம்பாரிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதோட கொஞ்சம் கம்மியான, மிகவும் கம்மியான, மிகவும் பிரச்சனை இல்லாத ஒரு கடனுக்கு போய், இப்படி நான் இந்த கழுத்தில் கத்தி மாதம் ஆனால் 5ஆம் தேதி எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு இஎம்ஐயை நான் குறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடன் பிரச்சனையை, நீங்கள் கேட்ட கடன் பிரச்சனையை குறையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இந்த மறைமுக எதிரிகள் அதோட தொல்லையெல்லாம் கம்மியாகுமா? கண்டிப்பாக அஷ்டம சனி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரி தொல்லைகள் ரொம்பவே கடந்த ஒரு வருஷமாக பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்களாம் பாதிக்கப்பட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த மறைமுகமான சில தாக்கங்கள், எதிரித்தனம், அது மாதிரி நமக்கு சாதகமாக இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ், கம்பெனி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, நாம் ஒர்க் பண்ணுறக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் வந்து சில இதெல்லாம் உங்களுக்கு எதிரான நடக்கிறது, நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு உங்கள் பேரை போடுறது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் இன்னொருத்தர் வாங்கிட்டு போகிறாரு, உங்களுடைய பாஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சியை வந்து வெளியில் காட்டாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, இத்தனை பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குருவின் பார்வையினால அந்த 8ஆம் இடத்துல கோர ஒரு பலனை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அஸ்தம சனி கொஞ்சம் திருட்பலம் பெறுவதனால, சில சுபத்துவம் பெறுவதனால கொஞ்சம் சங்கடங்கள் நீங்கி, இதுவரை உங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருந்த அந்த மறைமுக எதிரிகள், தேவையற்ற காழ்ப்புணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவான என்வரான்மெண்ட்டுக்கு மாற சில வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுக்கு அமையும். சிறப்புங்க. கடந்த காலத்தில் இந்த ராங் கமிட்மெண்ட்டு, தப்பான கமிட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், அதனால கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் கெட்டு போச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் இந்த பேரை மீட்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பாருங்க, இது மாதிரி அஷ்டம சனி தாக்கும் ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்காக நாம் போய் மாட்டி, அவன் பண்ண பிரச்சனைக்கு நாம் போய் மாட்டிட்டோம், கேரண்டி கொடுத்து மாட்டிட்டோம், அல்லது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்றப்போ நாம் ஒழுக்கமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அவன் சரியில்லாததுக்கு நமக்கு ஆர்டர் போயிடுச்சு, அவர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர் பண்ண தப்புக்கு நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் மாட்டிக்கொண்டிருந்த
சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் இல்லை, ஆக்சுவலாக இவர் மேலே தப்பு இல்லை, இவர் கொஞ்சம் கரெக்டாக தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி க்ளீன் ஷீட்டு கிடைக்கக்கூடிய, போன இழந்த நேம் வந்து இப்போ கொஞ்சம் திரும்பி பெறக்கூடிய ஒரு ரெகக்னிஷன் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் அஸ்தம சனி முடியிருக்கு, இன்னும் 6 மாதம் 7 மாதம் இருக்குது. இருந்தாலும் இந்த குருவின் பார்வை வந்து 8ஆம் வீட்டை பார்க்கறனாலையும் 6ஆம் வீட்டை பார்க்கறனாலையும் அதே சமயத்தில் 4ஆம் வீட்டையும் பார்க்கறனால கண்டிப்பாக கொஞ்சம் வீட்டை வசதிப்படுத்திக்கிறது, இதுவரை நமக்கு செலவுக்கு காசு இல்லாமல் வாழ்ந்தது, நல்ல ஒரு உறவு இல்லாமல் வீட்டில் வந்து மனமகிழ்ச்சி இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை, நம்ம மீண்டு வந்துருவோங்கிற ஒரு தைரியத்தையும் ஹோப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக ஜூன் 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அமைகிறது. சிறப்புங்க ஐயா. ஐயா, அதே மாதிரி அப்பாவுக்கு இந்த உடல்நிலை பிரச்சனை, அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள், அப்பாவுக்கு தர வேண்டிய அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு இருந்தது அப்படின்ற இருக்கிறவர்கள் இப்படிங்க. இப்போ பாருங்க, ராசிக்குள்ளேயே கேது 7ஆம் இடத்துல ராகு. எப்பவுமே ராசிக்குள்ள ராகு கேதுகள் வரும்பொழுது மனக்குழப்பத்தை கொடுக்கிறார். உறவுகளை வந்து நல்ல ஒரு ஒரு சுமூகமான ஒரு அமைப்பை கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ வந்து என்னன்னா, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தால் ராகுவை பார்க்காமல் 8ஆம் இடத்தை சனிதான் பார்க்குறார். ஸோ அதனால் என்ன சில பண விஷயங்கள் மற்ற நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் அனுகூலமான சில அமைப்புகள் உண்டு. ஆனால் இந்த மனக்குழப்பங்கள், உறவுகளில் வந்து சுபிக்ஷம் இல்லை, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அப்பா விஷயங்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அது போன்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகள் இருக்கிறதுனால இன்னுமே வந்து அந்த கனெக்ட், மிஸ் ஆன கனெக்ட் வந்து கிடைக்காது. பேச்சப் பண்ணலான்னு நினச்சாலும் நான் பண்ண முடியாது. மனக்கசப்புகள் ஓரளவுக்கு குறைந்தாலும் முழுசாக வந்து அவங்க வந்து முதல் மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னுமே மனக்குறைவுகள், கருத்து வேறுபாடுகள், பிற்காலத்தில் நடந்த சண்டைகள் சச்சரவுகள்னால பாதிக்கப்பட்ட மனசு இன்னுமே பேச்சப் பண்ண முடியாத மாதிரி நிலைமைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சு தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஹெல்த், மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஃபினான்ஸு, வேலை உயர்வு, இடம் மாற்றம், ப்ரொமோஷன், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்குற பணம் வர்றது, அது மாதிரி சில சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக இருப்பதனால இந்த ஒரு உறவுகளில் பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பாக குரு பயிற்சி கொடுக்குதுங்க. சிறப்புங்க ஐயா. அந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறார். ஸோ இதுவரை நமக்கு வந்து ஒரு 45-50 வயசுலாம் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறவங்களுக்கு இப்போ லைட்டாக டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், அது மாதிரி சில விஷயங்கள் 60 வயசில் வர வேண்டியது இப்போ 50 வயசுலேயே வந்துடுது இப்போலாம். ஸோ அது மாதிரி நம்மளோட உணவு பழக்கங்களாலையும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையினாலையும் நம்ம லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான சில பிரச்சனைகள்னாலையும் பார்த்திங்கன்னா இது வருது. ஸோ குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மாதிரி உயிர்கொல்லி நோய்களாக இல்லாமல் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற டயபெட்டிஸு, தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், இதனால் கொஞ்சம் பாதிப்பாகிறது. விட்டமின் டி குறையிறது, அயன் குறையிறது, ஹீமோக்ளோபின் நம்ம குறையிறது, இது மாதிரி சில வைட்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன போகிற மாதிரி அமைப்புகள் அந்த உச்சகுருவின் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் சில மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் இதுவரை கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக மெடிக்கல் செக்கப்பே பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து போய் செக்கப் பண்ணிக்கங்க. என்ன புதுசாக ஏதோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கா, ஏதோ வந்து வரக்கூடாத ஒரு விஷயங்கள் வந்திருக்கா, ஏதோ ஒன்று ஆகாத பேராமீட்டர் தலை தூக்கி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனோ, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்போ சிம்மராசினியர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், இல்லை இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பண்ணலாமா? இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு போனால் 2027 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அதில் வரும் லாபம். ஸோ இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 1 வருஷத்துக்கு எடுக்க முடியாது, பெரிய பலனை பார்க்க முடியாதுங்கிறதை தெரிந்து கொண்டு வேணால் நீங்கள் பண்ணலாம். இல்லை சார், நான் போட்டு ஒரு 2-3 மாதத்துலேயே ரொட்டேஷன் கொண்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் போட்ட கணக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்னதான் குருவின் பார்வை அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சனி மேலே விழுந்தாலும் லாபம் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு வந்து இப்போ 12க்கு வந்துட்டார். விரயம்தான் நீங்கள் பண்ணுவீங்க ஒழிய சுப இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணலாமே ஒழிய போட்ட காசை திருப்பி எடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு 1 வருடம் ஆகும் என்ற கணக்கோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வராது. இல்லை நம்ம 6 மாதத்தில் எடுத்துடலாம்னு நினச்சிங்கன்னா போட்ட கணக்கு மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு.
சிம்மராசி நேயர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் தரீங்க? அதாவது என்னதான் அஸ்தம சனி தாக்கத்தில் கடந்த ஒரு வருடமாக பாதிக்கப்பட்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த குருவின் பெயர்ச்சியினால அஸ்தம சனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பாகவும் 6, 4, 8 எல்லாம் வந்து குரு பார்க்கறனால சில பண வரவுகள், வரவேண்டிய பணம், சில சிக்கலான கடன்களை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருவதனால ஒரு 100க்கு ஒரு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு பலாபலன்கள் உண்டு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு சொல்லலாம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.